இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்பிங்கிறது என்னென்னா ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூகேரியட்ஸில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது நியூக்ளியஸ் உள்ள எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எம்ஆர்என்ஏ என்ன சொல்லுவோம்னா ப்ரீ எம்ஆர்என்னு சொல்லுவோம். ப்ரீ எம்ஆர்என்ஏனா அது ஃபுல்லாக மெச்சூர் ஆகிருக்காது, நிறைய ஸ்ப்ளைசிங்லாம் நடக்கும், நிறைய ப்ராசஸ்லாம் நடக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க எம்ஆர்என்ஏ என்ன சொல்லுவோம்னா ப்ரீ எம்ஆர்என்னு சொல்லுவோம். எம்ஆர்என்ஏ இந்த ப்ரீ எம்ஆர்என்ஏல 5' எண்டில் நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான், ஈவெண்ட் தான் என்னது கேப்பிங். ஓகே, கேப்பிங் எதுக்காக நடக்கணும், எப்படி நடக்கணும், எங்கெங்கே நடக்கணும் எல்லாமே கீழே ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா சென்ட்ரல் டாக்மா. இதுக்காக என்னென்னா சும்மா ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியணுன்றாங்க. சென்ட்ரல் டாக்மா என்னென்னா டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வரதும் எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வரது தான் இது சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏலேருந்து எது வழியாக நமக்கு என்ன வரும், டிரான்ஸ்கிரிப்ஷன் வழியாக எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எம்ஆர்என்ஏ தான் என்ன பண்ணுறோம், கேப் வந்து ஆட் பண்ணுறோம். கேப்னா மீத்தேல் குரூப்பை வந்து ஆட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் கேப்பிங். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் வழியாக என்ன நடக்கும், ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகும். இது நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி படிக்கும்போது வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போது கேப்பிங்கிறது எதுக்காக நடக்குதுன்னா ப்ரொடியூஸ் ஆகிற எம்ஆர்என்ஏவை, நியூக்ளியஸில் ப்ரொடியூஸ் ஆகிற எம்ஆர்என்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணணும். எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும், நிறைய நியூக்ளியஸ் என்சைம்ஸ்லாம் வந்து டீக்ரேட் பண்ணிடும், அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடியூஸ் ஆன எம்ஆர்என்ஏவை நியூக்ளியஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சைட்டோபிளாசம் அனுப்பணும். அதுக்காக கேப்பிங் நடக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது ரைபோசோம் வந்து பைண்ட் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற கேப்பிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேப்பிங் எப்போ நடக்கும் அப்படின்னா அதில் முன்ன சொன்ன மாதிரி கேப்பிங் வந்து 100% என்னென்னா கோ டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட். எம்ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிற எம்ஆர்என்ஏ நேசன்ட் எம்ஆர்என்னு சொல்லுவாங்க. நேசன்னா ப்ரீ எம்ஆர்என்ஏ. ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிற எம்ஆர்என்ஏவை 5 days எண்டில் கேப் பண்ணுறோம். இது எப்போ நடக்கும், கோ டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட் 100%. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி கேப்பிங் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு வந்து நியூக்ளியஸ் உள்ள எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகி வரும்போது என்ன, ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸாக வரும். ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸாக 1 2 நியூக்ளியோடைட் 3 4 5 6 போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வர எம்ஆர்என்ஏல இருக்க நியூக்ளியோடைடில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3 பாஸ்பேட் இருக்கும். 5' எண்டில் 3 பாஸ்பேட்ஸ் இருக்கும். அந்த 3 பாஸ்பேட்ஸ் அங்கே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடோட 5' எண்டில் 3 பாஸ்பேட்ஸ் இருக்கும். அந்த பாஸ்பேட்ஸ்க்கு நேம் இருக்குது, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. யார், ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டு. இப்போது கேப்பிங் நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணணும். எது, ஆல்ஃபா பீட்டா காமா பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணணும். அதில் இன்வால்வ் ஆகிற என்சைம்ஸ் தான் யாருன்னா ட்ரை பாஸ்பேட்டேஸ் ஆர் ஆர்பிஹெச். ஆர்பிஹெச்னா ஆர்என்ஏ பாஸ்போ ஹைட்ரலேஸ் அப்படின்ற என்சைம் என்ன பண்ணுன்னா இந்த காமா பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணும். எங்கேருந்து 5' எண்டில். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா 5' எண்டில் ரிமூவ் ஆன பாஸ்பேட்டை அப்படியே விடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், குவானினைல் ட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற என்சைம் என்ன பண்ணுன்னா ஜிடிபியை யூஸ் பண்ணிவிட்டு ஜிஎம்பி எடுத்து எங்கே ஆட் பண்ணோம், கேப்பிங்கில் 5' எண்டில் ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ண காமா பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ண இடத்துல அகெயின் குவானினைல் ஜிஎம்பி ஆட் பண்ணோம். ஒரே ஒரு மோனோ பாஸ்பேட் ஆட் பண்ணோம். அந்த மோனோ பாஸ்பேட் என்னென்னா ஆல்ஃபா. இங்கே பீட்டாவும் காமாவும் ரிலீஸ் ஆகிருக்கும். இதில் இந்த குவானினைல் டிரான்ஸ்பிளேஸ் வழியாக இந்த என்சைம் யூஸ் பண்ணிவிட்டு ஜிடிபி எடுத்துட்டோம். ஜிடிபியிலேருந்து 2 பாஸ்பேட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பாஸ்பேட்டை மட்டும் எங்கே ஆட் பண்ணுறோம், 5' எண்டில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இது என்னென்னா இதுதான் அடுத்து என்னென்னணும், குவானினைல் 7 மீத்தேல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற என்சைம் வழியாக மீத்தேல் குரூப் ஆட் பண்ணுறோம். குவானினோட 7th பொசிஷனில் மீத்தேல் குரூப் ஆட் பண்ணுறோம். இந்த ஈவெண்ட் பேர் தான் என்னென்ன ப்ராசஸ் பேர் தான் மொத்தமாக கேப் 0ன்னு சொல்லுவோம். கேப் 0னா என்னது, ப்ரொடியூஸ் ஆன எம்ஆர்என்ஏல ஆல்ஃபா பீட்டா காமா பாஸ்பேட் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு குவானினைல் ஜிஎம்பி ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு அன்யூஸ்வல் பாண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அன்யூஸ்வல் பாண்டுனா அன்யூஸ்வலாக இருக்கும். ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா இருக்குது, இங்கே இடத்துல காமா தான் இருக்கும். ஓகேவா, இது ஒரு அன்யூஸ்வல் பாண்டு. ஓகேவா, அன்யூஸ்வல் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குவானினைல் 7 மீத்தேல் டிரான்ஸ்ஃபரேஸ்ன்ற என்சைம் என்ன பண்ணோம், மீத்தேல் குரூப்பை
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இங்கே குவானினோட 7th பொசிஷனுக்கு மீத்தல் குரூப் ஆட் பண்ணியாச்சு. இது என்ன ப்ராசஸ்னால் ஈவெண்ட்னா கேப் 0. நெக்ஸ்ட் என்னென்னா subsequent nucleotides ribose sugar 2-OH get methylated அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடு இதுதான் ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடோட 2- சுகரில் என்ன பண்ணுறோம் மீத்தல் குரூப்பை ஆட் பண்ணுறோம். இந்த ஈவெண்ட் என்னென்னா கேப் 1. நெக்ஸ்ட் என்னென்னா கேப் 2. கேப் 2 என்னென்னா அடிஷன் ஆஃப் மீத்தல் குரூப் டு நெக்ஸ்ட்னா செகண்ட் நியூக்ளியோடைடு. எந்த நியூக்ளியோடைடுக்கு இந்த நியூக்ளியோடைடோட சுகரோட 2-OHல மீத்தல் குரூப்பை ஆட் பண்ணுறோம். இதுதான் கேப் 2. என்ன பார்த்துருக்கோன்னா mRNA ப்ரொடியூஸ் ஆகிறது 5' எண்டு கிடைக்கும். அதில் 3 பாஸ்பேட் கிடைக்கும். 3 பாஸ்பேட்டில் ஆல்ஃபா பீட்டா காமா நமக்கு என்ன பண்ணுறோம் இந்த இதில் ட்ரையோஸ் பாஸ்பேட்டு இல்லைனா ஆர்பிஹெச்சை யூஸ் பண்ணிவிட்டு என்சைம் என்ன பண்ணுது இந்த என்சைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா பாஸ்பேட் ரிமூவ் பண்ணிவிட்டு குவானினைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வழியாக ஜிடிபி யூஸ் பண்ணிவிட்டு மீத்தல் குரூப்பை ஆட் பண்ணுறோம். குவானினைல் குரூப்பை ஆட் பண்ணுறோம். இது என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற பாண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குவானினைல் 7 மீத்தல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற என்சைம் வழியாக மீத்தல் குரூப்பை ஆட் பண்ணுது இந்த என்சைம் எங்கள் குவானினோட 7th பொசிஷனில். அதில் தான் M7 கொடுத்துருக்கோம். இது எந்த ஈவெண்ட் ப்ராசஸ்ஸு கேப் 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் கேப் 1. கேப் 1னா ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட். இது வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட் கிடையாது. இது வந்து நம்மளாக ஆட் பண்ண கேப்பிங்கில் இன்வால்வ் ஆன ஒரு நியூக்ளியோடைட் குவானின் GMP. ஓகே, இதில் என்ன நடக்குது ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடு mRNAலேருந்து ப்ரொடியூஸ் ஆனால் ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடில் சுகர் இருக்கும். அந்த சுகரில் 2-OHல மீத்தல் குரூப் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கேப் 2 செகண்ட் நியூக்ளியோடைடில் 2-OHல மீத்தல் குரூப்பை ஆட் பண்ணுறோம். இது வந்து கேப் 2. ஓகே, கேப்பிங் நடக்கலாம் என்ன ஆகும்? கேப்பிங் நடக்கலன்னா நியூக்ளியஸஸ்லாம் அட்டாக் பண்ணும் mRNA வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. எங்கள் நியூக்ளியஸ்லேயே ஸ்டக் ஆகிடும். ட்ரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர். ஓகே, இப்போ கேப்பிங் இல்லைன்னா என்ன நடக்கும்? நோ கேப்பிங் இல்லைனா நோ ட்ரான்ஸ்லேஷன், நோ ப்ரோட்டீனில் என்ன நடக்கும்? சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது செல்ஸ் நியர் ஃப்யூச்சர். ஓகே, வேறு என்ன டாபிக் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த டாபிக் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் வேறு எதனா டாபிக் கூட நம்ம எடுக்கலாம். ஓகேவா? பை.